எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லி எப்படி சார் நம்ம டிசைட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க. நம்ம ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் சொல்ற மாதிரி 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்குங்க. ஒன்று growth இன்வெஸ்டிங், இன்னொன்று வேல்யூ இன்வெஸ்டிங். இந்த அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்றது அப்படின்றது எது கீழே வரும் அப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டிங் கீழே வருங்க. வேல்யூ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை நீண்ட நாட்களுக்கு ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்குங்க. இது அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண உடனே ஏறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படி நடக்காதுங்க. அதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பாக்குறப்ப அது தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஸ்டாக்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஒரிஜினல் ஷேர் பிரைஸ் 100 ரூபாய், அதுக்கு ஒர்த் 100 ரூபாய் அப்படின்னா அது 50 ரூபாய்க்கு கிடைக்கிறப்ப நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா, அதுதான் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்ல உள்ள போறது. அதாவது வாரன் பஃபெட் அவர்கள் சொல்ற மாதிரி $1 ஒர்த் ஆஃப் ஸ்டாக்கை 50 சென்ட்ஸ்க்கு வாங்குறதுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்றது அப்படின்னா ஒரு சில வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். குறிப்பா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அது 30க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது 15க்கு கீழே இருக்கணுங்க. தென் பிரைஸ் டு புக். இந்த பிரைஸ் டு புக்கை பெரும்பாலும் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மைக்ரோ ஃபினான்ஸ், கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரைஸ் டு புக்கை 1.5க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் இப்போ நான் கன்சிடர் பண்றது எல்லாமே புக் வேல்யூ 1க்கு கீழே இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்றேன். தென் டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கடன், ₹1 அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு கடன் இருக்கு, 10 காசு கீழே இருக்கணும் அப்படின்னு நம்ம வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை செட் பண்றோம். இது போக வேற என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு growth prospects எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி க்ரோ ஆகுமா ஆகாதா, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஹோலிஸ்டிக்கா பார்க்கணுங்க ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்றப்ப. இது போக ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்றதுல நம்ம வேற எதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500ல ஒரு ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 500ல இருந்து அந்த ஸ்டாக் 50% வரைக்கும் கூட, அதாவது 250 வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரே நாள்லயோ இல்ல 2 நாள்லயோ 2 மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ இறங்காதுங்க. 500ல இருந்து 250 வர்றதுக்கு அது ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் 250லயே ஒரு வருஷம் சுத்தம். அதுக்கப்புறம் அது மேல போறதுக்கு இன்னொரு 4-5 வருஷம் ஆகும். ஓவராலா ஒரு 10 இயர்ஸ் ஆகுங்க. ஸோ அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப இறுக்கமா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதை நீங்க டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் கான்ஃபிடென்ட்டா அதை ஹோல்ட் பண்றதுக்கு நமக்கு துணிச்சல் இருக்கணும். அதுக்கு தான் சொல்றோம், இந்த துணிச்சல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி, growth prospects எப்படி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபுல் டீடைல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பார்க்கணுங்க. அடுத்து ஒரு நண்பர் ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் எப்ப சார் அது ஏற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டு பி ஃபிராங்க், எந்த அண்டர் வேல்யூ ஸ்டாக்குமே எப்ப ஏறும் அப்படின்றது யாராலையுமே இந்த டயத்துல ஏறும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மேபி 1 or 2 பிசினஸ் சைக்கிள்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைக்கிள்குள்ள எப்பனாலும் அது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பீரியட்குள்ள நம்மளால எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபார்மா செக்டர் எடுத்துக்கோமே, டாக்டர் ரெட்டியோ இல்ல நாட்கோவோ இல்ல ஜைடஸோ எல்லாமே டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் தான். எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்னால கீழே இறங்கியிருக்கு. இப்போ ஃபார்மா 100% டேரிஃப்னால இன்னும் கீழே இறங்கும். இப்ப டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் 2 or 3 குவார்டர்ஸ்க்கு ரெவன்யூ குறையும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. பட் 2027க்கு மேல நிறைய அக்விசிஷன்ஸ் தென் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம முந்தானேத்து கூட டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது HIV ட்ரக்குக்காக 100+ கண்ட்ரிஸ், லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல ஒரு வருஷத்துக்கு $40 அப்படின்ற மேனிக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம், HIV ரிலேட்டட் ப்ரிவென்ஷன் டிசீசஸ்க்கு. ஸோ இது எல்லாமே லாங் டேர்ம் பெட். எப்போ இதுல அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அடுத்து ஐடி செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஏஐ உள்ள வந்திருக்கு, நிறைய ஜாப் லாசஸ் இருக்கு. இன் அடிஷன் டு தட் ட்ரம்ப் அவர்கள் H1B விசாஸ்க்கு நிறைய கெடுபிடிகள், 80 லட்சம் ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால ஐடி எல்லாம் ப்ரெஷர்ல இருக்கு. ஏற்கனவே ஐடி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல இங்க உள்ள போயிருந்தாலும் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல ஒரு சில ப்ரெஷர்லாம் இருக்கும். ஸோ அண்டர் வேல்யூட் ஸ்டாக் பிக் பண்றதுல இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எல்லாம் அப்பப்போ சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ எல்லாம் ஸ்டாக் பிரைஸ் கீழே போக தான் செய்யும். பேங்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப சமீபத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே வட்டி விகிதங்கள்லாம் குறைச்சாங்க. ஸோ வட்டி விகிதங்கள் அக்ரெசிவா குறைக்கிறப்ப கம்பெனிஸுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுவும் கண்டினியூஸா குறைஞ்சிட்டே இருக்காதுங்க. இது ஒரு 3 or 4 குவார்டர்ஸ்ல நிலைமை சரியாயிரும். என்ன காரணம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி விகிதங்களை குறைக்கிறப்ப
வங்கிகள் வந்து கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்த கடனுக்கு வாங்குற வட்டி வந்து குறையும். ஆனா பேங்க்ல டெபாசிட் முற்காலங்கள்ல போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வங்கிகள் வந்து பழைய வட்டி விகிதங்கள்ல தான் வட்டி வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் பி.ஆர். சேஷாத்ரி அவர்கள் சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை வந்து ஒரு வருஷத்துல சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் இல்லைங்க, எல்லா பேங்க்குமே வந்து இந்த நிலைமை ஒரு வருஷத்துக்குள்ள சரியாயிரும். அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸா கம்பெனி வந்து டியூ டு டிலிக்வென்ஸ் நிறைய ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இதுவும் வந்து இன்னும் ஒரு 6 to 12 monthsல இந்த நிலைமை சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் கம்பெனியோட ஷேர்ஸ் நிறைய ஷேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபின் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து புக் வேல்யூக்கு கீழே வந்தது. ஸோ ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை எப்போ பிக் பண்ண முடியும் அப்படின்னா அந்த செக்டார்ல ஏதாவது ஷார்ட் டேர்ம்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போ மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்த ஸ்ட்ரெஸ்னால ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபின்லாம் கீழே வந்தது. அதை வந்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். இது எப்போ இந்த நிலைமை சரியாகும், எப்போ வந்து மறுபடியும் மேலே ஏறும் அப்படின்றது குறிப்பா யாராலையும் சொல்ல முடியாதுங்க. நிலைமை சரியாகிறதுக்கு இன்னொரு 12 months ஆகும். அதுக்கப்புறம் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அனதர் 2 years ஆகலாம். ஸோ ஓவராலா ஒரு 5 yearsக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்ட வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆட்டோ செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நான் டாடா மோட்டார்ஸ் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அதை கன்சிடர் பண்றோம். பட் டாடா மோட்டார்ஸ்ல என்ன நடக்குது, லாஸ்ட் 1 year இயர் ஆன் இயர் ஒரு 10 to 11% சேல்ஸ் வால்யூம் அடி வாங்குது. இது போக சமீபத்தில் ஜேஎல்ஆர்ல சைபர் அட்டாக், அதனால October 1 வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹால்ட் அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. இதனால Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும் தானே. ஏன்னா டாடா மோட்டார்ஸோட ரெவன்யூல 70% ஆஃப் ரெவன்யூ ஜேஎல்ஆர்ல இருந்து வருது. ஸோ பயங்கரமா அடிவாகும். ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்னும் கீழே போச்சு அப்படின்னா ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி கீழே வர்றப்ப தைரியமா அதை ஃபர்தரா கன்சிடர் பண்றதுக்கு அந்த ஸ்டாக் மேல நம்மளுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் அவரோட புக்ல எழுதியிருக்கிறாங்க, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்ற புக்ல. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி டவுன்ஃபால் நிறைய இருக்கும். ஸோ டவுன்ஃபால்க்கு எவ்வளோ காலம் வெயிட் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற காலம் வரும், அப்பையும் பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி லாஜிஸ்டிக் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மற்றது எல்லாமே வந்து எனக்கு ஓவர் வேல்யூடாக தாங்க தெரிஞ்சது. கேட்வேக்கும் டெட் டு equity 0.3 இருக்கு. இது போக கம்பெனி தான் வந்து ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் ப்ரொமோட்டர். ஸோ கம்பெனி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அக்விசிஷன்ஸை முடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட ஸ்டேக்கை 51% கூட்டிருக்காங்க ஸ்னோமேன்ல. தென் இந்த கடன்லாம் அடைக்கணும், அடைச்சு கேஷ் ஃப்ளோ டெவலப் ஆகணும், தென் ஃபர்தர் அக்விசிஷன்ஸ் நடக்கணும். அப்போதான் கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். இது எல்லாத்துக்குமே 10 years ஆகுங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு இந்த 10 yearsல எப்போ வேணாலும் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம 3 or 4 years அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சுட்டு இருப்போம், அது அப்படியே பிளாட்டாவே இருக்கும். திடீர்னு ஒரு 6 மாசத்துல ஒரு 200-300% மேலே ஏறிடும். அது எப்போ ஏறுது அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்றேன். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பத்தி நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணப்ப 75 தென் 74 அந்த ரேஞ்சில் இருந்தது. நிறைய பேருக்கு என்ன பயம் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் 0 ஆயிரும் அப்படின்லாம் நிறைய கீழே எனக்கு டவுட் கேட்கறவங்களே எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு, அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்றாங்க, இந்தியாவில இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 52-week ஹையை நோக்கி போயிடுச்சு. பட் என்ன நம்பிக்கையில பிஜி இன்வெஸ்டர் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா பவர் செக்டார், தென் பவர் கிரிட் பேக்கப் இருக்கு, கவர்மெண்ட் பேக்கப் இருக்கு, கடன் கம்மியா தான் இருக்கு. அதனால நம்ம தொடர்ந்து அதை கன்சிடர் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையிறப்ப அந்த ஸ்டாக் பிரைஸ் மேலே ஏறி வந்துருச்சுங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் பிஜி இன்வெஸ்டரை ஒரு 75ல கன்சிடர் பண்ணப்ப செப்டம்பர் 2025ல அது 52-week ஹைக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்செல்லாம் கன்சிடர் பண்ணலாங்க, டு பி ஃப்ராங்க். அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் அவங்களோட ஆக்டிவிட்டி பத்தி சொல்றீங்களே சார், அந்த டேட்டாலாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 3:30க்கு முடியுது அப்படின்னா ஒரு 7-8 மணி போல நைட்டு எஃப்ஐஐ டிஐ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வருங்க. என்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இன் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேபிள்ல எஃப்ஐஐஸ், எஃபிஐஸ், தென் டிஐஎஸ் எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ வித்தாங்க அப்படின்ற டேட்டா எல்லாமே அதுல வருங்க. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டாரை பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாருங்க. அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப 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 ஜாஸ்திங்க, 100 times ஏர்னிங்ஸ். எதுக்கு இவ்வளவு ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர்ல இன்சூரன்ஸ் செக்டார்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு அவ்வளவு ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் டு பி ஃப்ராங்க் அஸ் எ வேல்யூ இன்வெஸ்டர் அவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியாதுங்க. அதுக்கு நான் வந்து கன்சிடர் பண்றதுக்கு ஐசிஐசிஐ லம்பார்ட் 34 times ஏர்னிங்ஸ்ல இருக்கிறதே சீப்பா பாக்குறேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து நீங்க அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நிஃப்டி 50 பீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் நிஃப்டி 50 பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பிக் பண்றதே இல்லைங்க. எனக்கு வந்து ஒரு பிசினஸ் வேணும்,
ரூபாய் இருக்கிற பிசினஸ் 50 காசுக்கு கிடைச்சா நான் அந்த பிசினஸை வாங்கி வச்சுக்குவேன், அவ்வளவுதான். அதை வந்து 15 to 20 இயர்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஒழுங்கா ஃபாலோ பண்ணேன் அப்படின்னாலே நிஃப்டி 50யை டிசிசிவா நான் பீட் பண்ணிடுவேங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இடிஎஃப்ல டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி சில்வர் இடிஎஃப்க்கு எப்படி சார் இருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் சில்வர் இடிஎஃப் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாடா சில்வர் இடிஎஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.44ங்க. நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா 0.56. தென் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் இடிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா 0.40. தென் ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃப் 0.45. எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப் 0.40. தென் ஆதித்யா பிர்லா சன்லைஃப் சில்வர் இடிஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா 0.35. தென் நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா 0.27. ஸோ இதுல இடிஎஃப் தென் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் பார்த்தோம். எஃப்ஓஎஃப் பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த இடிஎஃப் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஆதித்யா பிர்லா சன்லைஃப் இடிஎஃப் சில்வர் வந்து எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. 0.35 டைம்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு. ஸோ அதை கூட நீங்க பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. நான் சில்வர் இடிஎஃப் கன்சிடர் பண்றது இல்லை. சரி சார், இப்ப இடிஎஃப்லயே நிப்பான் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் சில்வர் அப்படின்னு இருக்கு, அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.27 மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள்லாம் வருங்க. இந்த எஃப்ஓஎஃப் பொறுத்த வரைக்கும் 2 லேயர்ஸ் ஆஃப் ஃபீஸ் இருக்கும். அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.27 அப்படின்றது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு இருக்குங்க. அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு உள்ளார நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் ஒன்று இருக்கும். ஸோ செகண்ட் லேயர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குங்க. ஸோ ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்குள்ள போறப்ப 2 லேயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆர்டினரி இடிஎஃப்க்கும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆர்டினரி இடிஎஃப் கம்பேர் பண்றப்ப ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அடுத்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா இந்த நிறுவனங்களை பத்தி எழுதியிருக்கிறாருங்க. இதுல டெக் மஹேந்திராவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கு. குறிப்பா 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா தான் இருக்கு. இதுல என்னுடைய அப்ரோச் என்ன அப்படின்னா இந்த நாளில் விப்ரோ ரொம்ப ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். உங்களுக்கு ஏதாவது முதலீடுகள்ல சந்தேகங்கள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.